திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்கனவே இருந்த அனைத்து சாலைகளையும் உடைக்கப்பட்டு அனைத்து சாலைகளும் 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதிவிரைவு சாலைன்னு சொல்லி புதுசாக ஒரு சாலையை அறிவிக்கிறது தான் இங்கே பிரச்சனை. நீங்கள் ஏற்கனவே தொழிற்பேட்டை அமைக்கிறோன்னு சொல்லி செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், ராணிப்பேட்டை இது எல்லாத்தையும் ஏற்கனவே தொழிற்பேட்டை அமைச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க. இப்பயும் இவர்களால் இந்த சாலை திருவண்ணாமலை வரைக்கும் சாலை போட முடியாதுங்க. நான் சொல்கிறேன், திமுக எந்த நாடகம் வேணாலும் போடலாம், விவசாயிகள் நிலத்தை தரமாட்டாங்க. இப்போ நமக்கு 3வது 4வது சக்தியாக வந்திருக்கக்கூடிய கட்சிகள் நம்மளோட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. கூட்டணியாக இருந்து செயல்படுவதற்கு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அறந்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். 2 டிரான்ஸ்போர்ட், ஒன்று ரோட்வேஸு, இன்னொன்று ஏர்வேஸ். இந்த 2 இடத்துலையும் நில ஆக்கிரமிப்பு செய்வதில் இருக்கிற சிக்கல்கள். ஒன்று இங்கே காஞ்சிபுரம் டு சேலம், இன்னொன்று பரந்தூர். இந்த 2 விஷயங்களும் சில நேரங்களில் மாறி மாறி தகவல் வந்துட்டுருக்கிறது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்கு மேல்மாவிற்காக போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள் நிகழ்த்தி குண்டாஸ் பெற்ற உழவர் உரிமை இயக்கத்தினுடைய மாநில தலைவர் திரு அருள் ஆறுமுகம் எழுந்திருக்கிறார். அவரோடு நம்ம பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நீங்கள் மேல்மா அந்த விவசாய நிலத்தை எடுக்கிறதுக்கு எதிரான, அது எங்கே நடந்தாலும் அதற்கு உங்கள் குரல் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு முறை குண்டாஸ் கூட வாங்கினீங்க. இன்றைக்கி இப்போ இந்த 8 வழிச்சாலை இருக்கிற பிரச்சனையோடு மேல்வா கனெக்ட் ஆகுதா? எனக்கு இது ஃபஸ்ட்டு இது ஒரு டவுட்டு. இந்த 8 வழிச்சாலையினுடைய அந்த பாதை இருக்கிறத இந்த அரசு முதல்ல எதிர்த்தது. இன்றைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் நேரடியாக எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தார். அதற்கு அப்புறம் வேறு ஏதோ ஒரு பேர் சூட்டி அதுக்கான முன்னெடுப்புகள் நடக்கும்போது அதுக்கு நாங்களாம் அந்த மாதிரி பண்ணவே இல்லைன்னாங்க. திரு ஏவாவேல் சொன்னார். அதுவும் அந்த பகுதியை சேர்ந்தவர் அவர். இப்போ அங்கே நிலவரம் என்ன மாதிரி இருக்குது? அது சென்னை சேலம் 8 வழிச்சாலைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு திட்டம். இதை எதிர்த்து விவசாயிகள் போராடினாங்க. அதே மாதிரி திமுகவும் இது பெரிய அழிவு திட்டம்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் குரல் கொடுத்தது, எங்களோட நின்று போராடினது. அது 2022 அது கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட திட்டமாக அது போயிடுச்சு. ஆனால் 2021 ஆட்சி அமைச்ச பிறகு அமைச்சர் ஏவாவேல் அவர்கள் திமுக 8 வழிச்சாலையை எதிர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக போய் பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதன் பிறகு திமுக இதை எதுவுமே அதுக்கப்புறம் இது பண்ணலை. ஆனால் இப்போது ஒரகடத்திலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் முடிகிற வரைக்கும் அந்த பெருநகர் வரைக்கும் ஒரு தொழிற்சாலைகளுக்கான ஒரு தடம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்து நிலம் எடுக்கிறதுக்கான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஏற்கனவே சென்னையிலேருந்து இந்த சேலத்துக்கு போகிறதுக்காக 8 வழிச்சாலைக்கு அளவீடு செய்யப்பட்ட இடத்திலே வருது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்த தகவல் என்னென்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த சென்னையில் இருந்த ஒரகடத்திலிருந்து பெருநகரில் முடிகிற இடத்துல இருந்து திருவண்ணாமலைக்கு அமைச்சர் ஏவாவேலு அவர்களுடைய அருணை கல்லூரி வளாகத்துக்கு பகுதியில் போய் முடிகிற மாதிரி அவர் எங்கெங்கெல்லாம் அவருக்கான நிலங்கள் இருக்குதோ, அவருடைய சொந்த பந்தங்களுடைய நாம் ஒரு சாலை விரிவுபடுத்துகிறாங்க, அதற்காக செலவு பண்ணுறாங்க, அப்படித்தானே பார்க்கணும். அது அவங்க நேச்சராக ஒரு ஹைவேஸில் ஒரு காலேஜ் இருந்துச்சுன்னா அதை நோக்கி தான் அவர் திட்டமிடுறாங்கன்னு நம்ம சொல்வது சரியாக இருக்குமா? ஏற்கனவே சாலைகள் இருக்குது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்கனவே இருந்த அனைத்து சாலைகளையும் உடைக்கப்பட்டு அனைத்து சாலைகளும் 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதிவிரைவு சாலைன்னு சொல்லி புதுசாக ஒரு சாலையை அறிவிக்கிறது தான் இங்கே பிரச்சனை. நீங்கள் இப்போது கடந்த 5 ஆண்டுகளில் 1,40,000 கோடிக்கு சாலை விரிவாக்க பணிகள் நடந்திருக்குது. இதை யாரும் பேசலைங்க. நீங்கள் சாலைகளை மேம்படுத்திட்டு இருக்கிறீங்க, அதை பற்றி நம்ம பேசலை. இங்கே பேச வர்றது சென்னை சேலம் 8 வழிச்சாலை அமைக்கும் பொழுது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி போராடின கட்சி தானே திமுகவும். இப்போது அதே வேலையை நீங்கள் வச்சுக்கிட்டா வேறு மாறுவேடன்ற மாதிரி நான் அதிவிரைவு சாலைன்னு சொல்லி பேரை வச்சுக்கிட்டு திரும்பவும் விவசாய நிலங்களை குறிவைத்து இந்த நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்கிறங்கிறது இதில் 2 விஷயங்கள் தெளிவாக தெரியுது. 1, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவது. 2, நீங்கள் ஏற்கனவே தொழிற்பேட்டை அமைக்கிறோன்னு சொல்லி செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், ராணிப்பேட்டை இது எல்லாத்தையும் ஏற்கனவே தொழிற்பேட்டை அமைச்சு
எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க. இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளாரையும் அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை திருடி அதானுடைய துறைமுகத்துக்கு இந்த சாலையை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான முயற்சியாக தான் வந்து இந்த சாலை போடுறாங்க. ஏற்கனவே வந்து திருவண்ணாமலையில் அதானியினுடைய துறைமுகம் எதை குறிப்பிடுறீங்க? கேரளா விழிஞ்சம் இங்கே இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி துறைமுகத்தை சொல்கிறேன். நம்ம காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு வந்து இந்த சாலையை கொண்டு வந்து இணைக்கிறதுக்கான முயற்சி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் எக்கச்சக்கமான கல்குவாரிகள் ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போது அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய கவுதி வேடியப்பன் மலையை வந்து ஏற்கனவே வெட்டுறதுக்கான திட்டங்கள் இருந்து இப்போ இந்த சாலை போடுவதன் நோக்கம், சாலைகளை அமைத்த பிறகு சிப்காட் அமைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்களை பிடுங்கிறதுக்கான முயற்சியினுடைய முன்னோட்டம் தான் வந்து இந்த சாலை திட்டம். இது முழுக்க விவசாயிகள் விரோத ஒரு திட்டம். திமுக தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு எதிரான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறதுல வந்து இதுவும் ஒரு முக்கியமானது. இந்த சாலை திட்டம் திருவண்ணாமலையோடு இவர்கள் நிறுத்த மாட்டார்கள். சென்னை சேலத்துக்கு போய் சேர்க்கறதுக்கான வேலையை தொடர்ச்சியாக இவர்கள் வந்து செய்வார்கள். எப்படி வந்து சென்னை முதல் சேலம் வரைன்னு ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, சென்னை முதல் காஞ்சிபுரத்தினுடைய ஒரு பகுதியில் கொண்டு வந்து முதல்ல அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த பகுதியில் இருந்த மக்கள் யாரும் இதுக்கு யாரும் குரல் கொடுக்கல. இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் அந்த ஏற்கனவே இருந்த பாதையை மாற்றி திருவண்ணாமலையில் போய் சேர்ற மாதிரி வச்சுருக்கிறாங்க. அப்போது இவங்களுடைய நோக்கம் வந்து இந்த மாதிரி மக்களை பிரித்து துண்டு துண்டாக வெட்டி அந்த சேலத்து வரைக்கும் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மலைகளை வெட்டி இந்த கனிம வளங்களை திருடுவதற்கான வேலையை திமுக அரசு திருடர்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த வேலையை செய்கிறார்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. இப்போ இதே மாதிரி இன்னொரு சந்தேகம் வருது. அதில் உங்களுக்கும் அதில் கனெக்ஷன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதாவது பரந்தூர் விமான நிலையம், அதில் ஏனாத்தூரில் நேற்று நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருந்தீங்கன்னா அது ஏனாத்தூரில் தான் ஒரு மைய பகுதியாக ஏர்போர்ட்டுக்கான இடம் வருது அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் வாலின்றி அவங்களே என்ஓசி கொடுக்குறாங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது எந்த வகையில் நீங்கள் அதில் ஏதாவது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க? இந்த செய்தியை படித்தோடனே நான் அந்த பகுதியில் இருந்தவங்களோட பேசினேன். நான் இதே மாதிரி நம்ம மேல்மா போராட்டத்துலேயும் போராடிட்டு இருக்கோம். இப்போ அங்கே என்ன நடக்குது, அங்கே விவசாயிகளுடைய மனநிலை என்ன, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளோட மனநிலை என்ன? பொதுவாகவே வந்து ஒரு 1000 பேர் இது நிலம் போகுது அப்படின்னா அதில் ஒரு 50 பேர் 100 பேர் வந்து அரசை எதிர்த்து போராட முடியாதுன்ற மனநிலையில் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இந்த நிலத்தை வந்து விற்கவே முடியாது அப்படின்ற நிலைமையில் இவங்க எப்போவுமே லாக் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னாங்கன்னா அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கும். இப்போ நம்ம எதாவது கொடுத்தோம்னாவது நமக்கு அவங்க கொடுக்குற காசு வச்சு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணணும், இல்லை வேறு எதனா பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு செலவுக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு 1000 பேர்த்தில் வந்து ஒரு 50 பேர் 100 நபர்கள் ஒரு காரணமாக இருந்திருப்பாங்க. ஆமாம், உள்ளார வழி இல்லாமல் இருப்பாங்க, அவர்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்குறவங்கள வச்சு பொய் பேசுகிறதே தொழிலாக வச்சுட்டு இருக்கிற இந்த திமுக வந்து இவர்களே வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து உருவாக்குறது, மக்களை வந்து மனசை மாற்றுறதுக்கு என்ன பண்ணாலும் விட மாட்டாங்க, நிலத்தை எடுத்துருவாங்க, நம்ம கொடுத்துடணுன்ட்டு ஒரு மக்களை வந்து ஒரு நிர்பந்திக்கக்கூடிய வேலையாக தான் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மக்களை வந்து தொய்வடைய வச்சு நீங்கள் நிலத்தை கொடுத்துடணுன்ற நோக்கத்தில் தான் இந்த செய்தி வெளியானதாக நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா மேல்மலை தேவலை பண்ணுறாங்க. சென்னையிலேருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அங்கே பிளாட்டுக்காக நிலம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து டாக்குமெண்ட்லாம் வாங்கிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில மக்கள் வந்து உள்ளார நிலம் இருக்கும், வழி இல்லாமல் இருக்கும். அவர்கள்லாம் வந்து இப்போவே நம்ம கொடுத்துடலான்னு சொல்லி பயந்துட்டு ஒரு சிலர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ அவர்கள் கொடுக்குறவர்களை வச்சுட்டு எல்லாரும் தானாக முன்வந்து கொடுக்குறார்கள் அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி பார்க்குறவங்க இல்லை மற்றவர்கள் வந்து ஆமான்னு நம்பணும் அப்படிங்கிறதுக்காக திமுக சரியாக பண்ணுது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக இவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. விவசாயிகள் யாரும் முன் வந்துலாம் கொடுக்கல. போராடக்கூடிய விவசாயிகள் இன்னும் போராடிட்டு தான் இருக்காங்க. 1-2 கொடுக்குறாங்கங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதில்ல. இப்போ மேல்மாவும் இதே நிலைமையில் தான் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட் ஆகிடுச்சின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இதுக்கு நீங்கள் சிறையெல்லாம் சென்று வந்தது பயனடையாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. பயனடையாமலாம் போகலைங்க, இன்னும் அந்த போராட்டம் வந்து தொடர்ந்துட்டா இருக்குது. விவசாயிகள் வந்து ஒரு தன்னுடைய வேலையும் செய்யணும், இந்த போராட்டமும் நடத்தணும் அப்படிங்கிறது 1 நாள் 2 நாள் இல்லை அதிகபட்சமாக 1 மாதங்கிறத போகலாம். இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 1000 நாட்களை வந்து இப்போது தொடர்பு 3 வருஷம் ஆகப்படுது. அப்போது அவ்வளோ நாட்கள் வந்து தொடர்ச்சியாக எல்லாராலையும் போராட முடியாது. ஆனால் ஒவ்வொருடைய மனசுக்குள்ளாரையும் வந்து என் நிலத்தை விடமாட்டோம் அப்படிங்கிற அந்த நெருப்பு வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இருக்குது. போராட்ட பந்தலில் உட்காந்து போராடிட்டு இருந்தால் மட்டும்தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு இல்லை, எந்த விவசாயியும் நிலம் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இந்த ஒரு சில விவசாயிகள், அதான் 100க்கு நான் 10 பேர்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த விவசாயிகளை தவிர மீதி இருக்கிறவர்கள் மேல்மாவிலும் கொடுப்பதற்கு தயாராக இல்லை.
இப்போது நாம் இந்த விஷயங்கள் மட்டுமல்ல, அதாவது இப்போது 8 வழிச்சாலை அது உருமாற்றம் செய்வது, பரந்தூர் குறிப்பாக ஏனாத்தூரை வந்து அவங்க திட்டமிடுறாங்க. அந்த இடம் மெயின் பாயிண்ட்டுன்னு நீங்கள் மேல்மாவை பற்றியும் சொல்கிறீர்கள். ஆனால் கடந்த கால ட்ராக் ரெக்கார்டை நம்ம திருப்பி பார்க்குற போது கூடங்குளம் ஆகட்டும், புதுக்கோட்டையில் அந்த ஆயில் கம்பெனியினுடைய பைப்லைன்ஸ்க்கு கணக்கு போடப்பட்ட இடங்களாகட்டும், இது எல்லாமே அவங்க அதை மீறி செய்து சாதித்து தானே. அது மத்திய அரசாக இருக்கட்டும், யார் அதாவது இப்போ திமுகவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கடந்த காலத்தில் உங்கள் பக்கத்தில் நின்றவங்களே ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு உங்களுக்கு எதிராக செய்கிறாங்க. இதே வாடிக்கையாக தானே போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய தொய்வு ஏற்படலையா? இப்போ அந்த மாதிரி தான் 3 வேளாண் சட்டங்கள் வந்துச்சு. டெல்லியில் போராடி ஜெயித்தாங்க மக்கள். கேஸ் பைப்லைன் வந்து விவசாய நிலங்கள் வழியாக கொண்டு வந்தாங்க. அதை வந்து போராடி சாலை வழியாக போடணும்னு சொல்லி விவசாயிகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போ வெற்றி வழிச்சாலைக்கு எதிரான போராட்டமும் விவசாயிகள் போராடி ஓரளவுக்கு வெற்றி பெற்று தள்ளி போட தான் முடிஞ்சது, தவிர்க்க முடியலையோ. இல்லை, இப்பயும் இவர்களால் வந்து இந்த சாலை வந்து திருவண்ணாமலை வரைக்கும் சாலை போட முடியாதுங்க. நான் சொல்கிறேன், திமுக வந்து எந்த நாடகம் வேணாலும் போடலாம், விவசாயிகள் நிலத்தை தரமாட்டாங்க. இவர்களுடைய சூழ்ச்சி என்னங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர்கள் அறிவிப்பு கொடுக்கலாம், நிச்சயமாக நீங்கள் குண்டர் சட்டம் ஏற்கனவே போட்டீங்க, நீங்கள் எத்தனை பேர் மேலே குண்டர் சட்டம் போடுங்க, ஆனால் இனி விவசாயிகள் இந்த மாதிரியான அழிவு திட்டங்களுக்கு தங்களுடைய நிலங்களை தரமாட்டார்கள். அதனால் நீங்கள் வந்து விவசாயிகள் வந்து எல்லாத்துலேயுமே தோத்துட்டுலாம் கிடையாது. தங்களால் இயன்ற அளவு போராடி வெற்றி பெற்றுட்டுருக்கிறோம். அந்த வெற்றியை நாம் பார்த்து தான் வந்து நம்மளை எப்படி வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்துகிறோன்னு சொல்லி மக்களை ஒருங்கிணைச்சி தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறோம். நமக்கு இது தொய்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது நம் இனத்தையே அழிக்கக்கூடிய வேலை. நம் நிலத்தை மொத்தத்தையும் இழந்து நம் அனாதையாக நம்ம நிலத்திலே ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். அதனால் மக்கள் விவசாயிகள் வந்து புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய நிலத்தை நீங்கள் இழந்து உங்கள் ஊர்லேயே நீங்கள் அகதியாக போகிறீங்களா, இல்லை இந்த மாதிரியான திட்டங்களுக்கு வந்து நீங்கள் யாருமே வந்து நிலங்களை கொடுக்காமல் நம்மளுடைய நிலங்கள் நம்மளுது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்க போகிறீங்களாங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. இப்போ இதில் ஒரு ஃபைனலாக ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு போராட்டங்கள் விவசாயிகளுக்கு தொடர்புடைய பிரச்சனைகள் இருக்கிற பொழுது அதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இப்போ பைப்லைன் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து செய்யக்கூடிய பணியாக இருக்கும், மேக்ஸிமம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற போராட்டங்களாக இருக்கும். ஆனால் பரந்தூர் மாதிரியான இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டையும் எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல பெரிய சேலஞ்சஸ் ஆகிட்டு இருக்கிறனால அந்த இடத்துலையும் நம்ம அதாவது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு நம்புறீங்களா? நிச்சயமாக அந்த இடத்துலையும் வெற்றி கிடைக்குங்க. இது எந்த கவர்மெண்ட்ன்றது முக்கியங்க. மக்கள் நிலம் இழப்பவர்கள், நிலம் எடுக்க வரக்கூடியவர்கள், அவ்வளோதான். அது எந்த அரசு அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. மத்திய அரசு மாநில அரசுங்கிறதெல்லாம் நிலம் கொடுக்க மாட்டேன்ற மக்கள் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் வெற்றி அடையலாம். இவர்கள் பல்வேறு குறுக்கு வழிகளை தேடி பெரும்பான்மையான விவசாயிகள் கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து மக்களை வற்புறுத்தி இல்லை இப்போது காவல்துறையை பயன்படுத்தி அவர்களை அடக்கி ஒடுக்கி நாம் வந்து நிலத்தை பிடுங்கிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இவர்கள் செயல்படுறாங்க. ஆனால் விவசாயிகளுடைய போராட்டம் வெற்றி அடையும். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய குரல் கொடுக்குறீங்க. உங்களுடைய இயக்கமாக நீங்கள் ஒரு 2-3 மாவட்டங்களில் தீவிரமாக செயல்படுறதா நான் பார்க்குறேன். அரசியல் அதிகாரத்தை நோக்கி கேள்விகள் எழுதுறீங்க. அது மாதிரி ஆர்வலர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவர்களை ஒருங்கிணைச்சு சென்னையிலலாம் இந்த மாதிரி சந்திப்புகளை ஏற்படுத்துறீங்க. இது மட்டும் போதுமா, இல்லை நேரடி அரசியல் காணக்கூடியதை திட்டம் தான் வச்சுருக்கீங்க? அதாவது நிச்சயமாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்ப, அதாவது எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ப வந்து சட்டமன்றத்துலேயும் பாராளுமன்றத்துலேயும் பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படிங்கிறோம். அப்போது விவசாயிகளுக்கும் வந்து சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் வந்து பிரதிநிதித்துவம் வரணும் அப்படிங்கிறத அதை நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. நான் கேட்குறது நீங்கள் நேரடியாக அரசியல் ஈடுபடுற திட்டம் இருக்கா? நிச்சயமாக நாங்கள் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் ஏவ வேலு அவர்களுக்கு எதிர்த்து அங்கே வந்து நம்ம போட்டியிட்டு நாமன்றது நீங்களே களம் காண திட்டமிட்டு நானே வந்து நேரடியாக களம் காண்றதுக்கான திட்டமிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக இந்த மாதிரி களப்போராளிகள் வந்து இறங்கி செயல்பட தயாராகி கொண்டிருக்கிறோம். அதற்காக திருவண்ணாமலையில் வந்து நான் வந்து தேர்தலில் உழவர் உரிமை இயக்கம் அப்படின்ற இதில் வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்போ நீங்கள் ஒரு கேண்டிடேட் தயாராகிங்க. தமிழ்நாடு முழுவதும் அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்களா? இல்லை, வேறு சங்கங்களோட பேசிகிட்டு இருக்கிறோம். அவர்கள் வந்து எந்த பகுதியில் விருப்பப்படுறாங்களோ அந்த அங்கே பண்ணுறதுக்கான முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இல்லை, அப்படி இருக்கிற நீங்கள் வந்து இப்போது திமுக அல்லாத கட்சிகள் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களோட ஏன் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு கூட்டணிக்கோ அப்படி போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, இப்போ இது வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து நாம் சொல்லக்கூடிய இந்த விவசாய பொருளாதார கொள்கை வந்து தெளிவான கொள்கைகள் இல்லாமல் இருக்குது. நாம் சொல்லக்கூடியதை ஏற்று நம்மளோட பயணிக்க விருப்பவர்களோட வந்து
நம்ம வந்து பயணிக்கிறதுக்கு தயாராகிறோம். விவசாயிகள் பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்ப நம்ம சொல்லியிருக்கிறதுனால, அதாவது சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் போகணும்னு சொல்லியிருக்கிற போது இப்போ நமக்கு வந்து 3வது 4வது சக்தியாக வந்திருக்கக்கூடிய கட்சிகள் வந்து நம்மளோட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. கூட்டணியாக அவர்கள் கட்சிக்குள் போகாமல் கூட்டணியாக இருந்து செயல்படுவதற்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்குது. உங்களுடைய நம்பிக்கைக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவித்துக்கிறோம். உங்களுடைய ஒருங்கிணைப்பு பணியும் முன்னேற்றம் அடையட்டும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.